துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி 8ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடம் கேதுவுடன். இவர் நல்ல பலன் தரமாட்டார். குரு பார்வை உள்ளதால் மிதமான பலனும் கெடுபலன் குறைத்தும் உங்களுக்கு தருவார். கஷ்டம் விரயம் இருக்கும், சுக சந்தோஷமும் இருக்கும். செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடம் இருக்க தந்தை வகை உறவுகள் சங்கடம் தரும். அவர் வகை சொத்து பிரச்சனை தரும். செவ்வாய் 4ஆம் இட பார்வை 12ஆம் இடம் பார்ப்பதால் சுபவிரயங்கள் நடக்கும். 7ஆம் பார்வை 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் சகோதரிகள் நல்லபடி இருக்கும். உறவு நல்லபடி இருக்கும். மனதைரியம் இருக்கும். 8ஆம் பார்வை 4ஆம் இடம் பார்க்க வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்து வீடு வாகனம் வகையிலும் தாய் உடல் நலம் உறவும் நல்லதும் நடக்கும். புத்திரர் வகை சந்தோஷம், கடன் நோய் தொல்லைகள் தீரும். விவசாயம் தொழிலில் லாபம் தருவார். ராசி அன்பர்கள் அனைத்து பிரிவினருக்கும், பெண்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல பலனே சந்திரன் தருவார். சூரியன் ராசிக்கு 11இல் ஆட்சியில் உள்ளதால் தொழில் லாபம், மூத்த சகோதரர் ஆதாயம், லாபங்கள், தனவரவு, பொருள் வரவு இவை நடக்கும். கணவன் மனைவி உறவு சிறிது சங்கடம் தரும். நட்பு உள்ள நண்பர்கள் எதிராக கருத்து கூறுவார்கள். புதன் ராசிக்கு 11ஆம் இடம். மாணவர்கள் கல்வியில் நல்ல புகழ் அடைவார்கள். கம்ப்யூட்டர் தொழில் செய்பவர்கள், பெண்கள் சந்தோஷம், முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரிகள் லாபம் அதிகம் பெறுவீர்கள். ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடம் உள்ளது. சரியான பலன் தரமாட்டார். 5ஆம் பார்வை 12ஆம் இடம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுப விரயம் இருக்கும். 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடம் பார்வை பதிக்க திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி இருக்கும். 9ஆம் பார்வை 4ஆம் இடம் பார்க்க வீடு வாகனம் தாய் வகை உறவுகள் நல்லது நடக்கும். சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடம். புத்திர வகையில் சங்கடம் இருக்கும். 3ஆம் பார்வை 7ஆம் இடம் பார்க்க கணவன் மனைவி உறவு சங்கடம், நண்பர்கள் விரோதம் நடக்கும். 7ஆம் பார்வை 11ஆம் இடம் பார்க்க தொழில் லாபம் நஷ்டம் தரும். சனி 10ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்க குடும்பத்தில் கஷ்டம், பண கஷ்டம் நடக்கும். ராகு 6ஆம் இடம் இருக்க நல்ல லாபம், தொழில் லாபம், தொழிலாளர்களுக்கு நன்மை நடக்கும். கேது 12இல் நல்லது செய்வார். வணங்க வேண்டிய தெய்வம் ரங்கநாதரை வேண்டி வணங்க துன்பம் தீரும். சுபம்.